அடை தோசையே சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லித்தர மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒன்று என்னங்க 2 3 கூட சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் துவையல் அப்படின்னா கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி சூப்பரான கப்பக்கிழங்கு அடை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் அளவுக்கு சாப்பாடு அரிசி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1/2 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/2 கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. 1/2 கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்சுருக்க அரிசி மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கூடவே தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பு கூட காஞ்ச மிளகா, 10 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சோம்பு, மிளகு எல்லாத்தையுமே நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கப்பக்கிழங்கு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க மாவு கூட சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. காயப்பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வெட்டி வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக உள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசை தவாவில் ஊற்றி 2 பக்கமும் நெய் ஊற்றி நல்லா சுட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான கப்ப அடை தோசை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.